What is the overall experience about the CEO of the company, sir? சரி, ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ்னா எப்படி ஆகுறதுன்னு கேக்குறீங்களா? இல்ல இது வரைக்கும் ஆனதுக்கு அப்புறம் என்னென்ன இது வந்திருக்கும், பேரியர் வந்திருக்கும் கேக்குறீங்க? இந்த மாதிரி sir. The barriers you are containing, sir. As a சிஇஓனா இப்ப ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம்னா மேக்ஸிமம் ஃபவுண்டர் இருப்பாங்க. அவங்க தான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அஸ் அ சிஇஓ இருக்கிறவங்க இருக்கிற எல்லா மேனேஜர்ல இருந்து ஹெச்ஆர் வரைக்கும் எல்லாரையும் வந்து மேனேஜ் பண்ணி அவங்கள்ட்ட இருந்து இருக்கிற இன்புட்ஸ் கரெக்டாக வாங்குவாங்க. அஸ் எ சிஇஓ என்னோட இது என்னன்னா, நான் வந்து என்னோட கம்பெனிஸ்ல மொத்தம் 12 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு அதாவது இதாக ஒர்க் பண்ணுறோம், ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணுறவங்க 12 மெம்பர்ஸ் இருக்காங்க. சரிங்களா? இன்டர்னாக இருக்கிறவங்களும் இருக்காங்க, இன்டர்னாக இருக்கிறவங்க நிறையா இருக்காங்க. ஸோ இப்போ அவங்க அஸ் ஃப்ரெஷராக இருந்தாலும் அவங்க இன்டர்னாக இருந்தாலும் அவங்களுக்கான இன்புட்ஸ், அவங்களுக்கு என்னென்ன அவங்களுக்கு என்னென்ன தேவை, அவங்களோட ப்ராப்ளம்ஸ் என்ன, இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணா அவங்க முதல்ல கூப்பிட்றாலும் நம்ம சிஇஓ தான். புரியுதா? ஸோ அந்த டிசிஷன் எடுக்கிற இடத்துல நம்ம தான் அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஒரு எப்படி சொல்லணும், ஒரு டாஸ்க் இருக்குன்னா அந்த டாஸ்க்கு முடிக்கிறோமோ முடிக்கலையோ, முடிச்சாலும் நம்ம சிஓட்ட தான் சொல்ல போறோம், முடிக்காட்டாலும் அது ரெண்டாவது சிஓட்ட தான் கேட்பாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம இருக்கும்போது ஸோ நம்ம வந்து என்னன்னா ஒரு பேலன்ஸ்டு ஸ்டேட்டாக தான் இருக்க முடியும். சரிங்களா? ஸோ நம்ம தான் இங்கே ஒரு டிசிஷன் மேக்கிங்ல உள்ள மெயினான ஒரு இதாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஒரு இப்போ டாஸ்க் வருது, ஒரு ப்ராப்ளம் வருது, இல்லை எது வந்தாலும் அவங்க எண்ட் ஆஃப் த டே கேட்குறது சிஓட்ட இருக்கும்போது அந்த டிசிஷன் மேக்கிங்கிற ஒரு இதை நம்ம தான் எடுக்கிறோம். ஸோ இது எஸ்ஆர் நோ டைப் தான். ஒன்ஸ் நம்ம ஒரு டிசிஷன் நம்ம சிஓ எடுக்கும்போது நம்ம முன்னாடியே நிறைய இதை யோசிக்கிறது. லைக் இந்த டிசிஷன் எடுத்தா என்ன இன்புட் வரும், இல்லை என்ன அவுட்புட் வரும், இப்படிங்கிறத நம்மளே இருக்கணும். இப்போ ஒரு டிசிஷன் நம்ம ஒரு ப்ராப்ளம் கொடுத்துட்டாங்க, இப்போ நம்ம தான் அந்த டிசிஷன் அத்தாரிட்டியில் இருக்கும். ஏன்னா சிஓனா நம்ம தான் அந்த டிசிஷன் அத்தாரிட்டி எடுப்போம். சரிங்களா? இப்போ எடுக்கும்போது ஒரு டிசிஷனை நம்ம ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுத்துட்டாங்கன்னா அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம தான் ஒரு டிசிஷனுங்கிறத தாண்டி ஒரு வே கொடுக்கும். லைக் இப்போ நம்ம தான் அந்த டிசிஷன் அத்தாரிட்டியில் இருக்கோம். இப்போ நம்ம தான் வந்து ஒரு இது எடுக்கணும். சரிங்களா? நம்மளோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு, நம்ம தான் இப்போ டிசிஷன் எடுத்து அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும். ஸோ சொல்யூஷன் கொடுக்குறோம்னா இப்போ நம்ம வந்து டிசிஷன் அத்தாரிட்டியில் இருக்கும்போது நம்மளே வந்து நிறைய விஷயத்த யோசிப்போம். லைக் இப்போ நம்ம டிசிஷன் இப்போ ஒரு ப்ராப்ளம் கொடுத்துட்டாங்க, இப்போ நான் தான் வந்து முடிவு சொல்லணும். சரிங்களா? நான் முடிவு சொல்லும்போது நான் வந்து ஒரு டிசிஷனே 2 or 3 டைம்ஸ் யோசிப்பேன். லைக் இந்த டிசிஷன் எடுத்தா என்ன ஆகும், இதோட அவுட்கம்ஸ் என்ன அப்படிங்கிறது நான் யோசிப்பேன். இல்ல இந்த டிசிஷன் எடுக்க போறோம்னா அதோட அவுட்கம்ஸ் என்ன, அதோட பிளஸ் என்ன, மைனஸ் என்ன, இதுங்கிறது ஃபுல்லா நம்ம அனலைஸ் பண்ணி தான் ஒரு டிசிஷனே எடுக்கும். நாளைக்கு நம்ம இந்த டிசிஷன் எடுத்துட்டு அது தப்பா ஆயிடுச்சுனாலும் எண்ட் ஆஃப் த டே யார் அது பிளேம் ஆகும்னா சிஓ தான் பிளேம் ஆகும். அந்த டிசிஷன் நல்லானாலும் சிஓ தான் பிளேம் ஆகும். எண்ட் ஆஃப் த டே அது ரீசன் கரெக்டா போகணும்னாலும் அது எண்ட் ஆஃப் த டே சிஓ தான் இதாகும். ஸோ இந்த ஸ்டேட்ல அஸ் சிஓ நான் என்ன பண்றேன்னா டிசிஷன் மேக்கிங்க கரெக்டா அவங்க எடுத்தாதான் அவங்க கம்பெனியோட குரோத்துக்கும் அது கரெக்டாகவும் பண்ண முடியும். சரிங்க, அப்ரோச் பண்ண முடியும். இன்டர்னா இருக்கிறவங்களுக்கு வந்து இது வராது. ஏன்னா இன்டர்னா இருக்கிறவங்களுக்கு நம்ம தானே இது பண்ண போறோம், நம்ம தான் கேஸ் இருக்கணும். ஃப்ரெஷரா இருக்கும்போது அவங்க என்ன ஒரு இதா இருப்பாங்க, அவங்க எதுல ஸ்டெபிலிட்டியா இருக்காங்க அவங்களுங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். சரிங்களா? அப்புறம் சில ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம கொடுப்போம். லைக் இந்த கேசஸ்லாம் நடக்குது, இந்த கேசஸ் எல்லாம் முடிஞ்ச அளவு உங்களோட இது கொடுக்கலாம், லைக் பெஸ்ட் கொடுக்கலாம். அவங்களோட இது கேசஸ் எல்லாம் பார்த்துக்கணும். ஏன்னா எல்லாத்தையும் வச்சு தானே நம்ம ஈக்குவல் பண்ணுவோம். ஸோ ப்ரோக்ராம் லாங்குவேஜ் வந்து எது தெரிஞ்சாலும் கொஞ்சம், ஏன்னா ஃப்ரெஷருக்கு நம்ம ரொம்ப புஷ் பண்ண முடியாது. ஸோ எப்படி சொல்றதுன்னா ஒரு இன்டர்மீடியட் அளவு கூட தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு எக்ஸ்பர்ட் கூட தேவையில்ல, இன்டர்மீடியட். ஏன்னா பிகினிங் ஸ்டேஜ்ல இருந்தோம்னா அவங்க இன்டர்னா தான் இது பண்ண முடியும். பிகினிங்கா இருந்தீங்கன்னா இன்டர்னா தான் புஷ் பண்ணி அப்புறம் தான் ஃப்ரெஷராக முடியும். லைக் அவங்க ஆல்ரெடி ஃப்ரெஷராக இருக்கிறோம்னா அவங்க ஆல்ரெடி ஒரு இன்டர்மீடியட் அளவுக்கு தான் தெரிஞ்சுக்கணும். அவங்க எக்ஸ்பர்ட் ஆகலாம் தேவையில்லை, இன்டர்மீடியட் ஆனாலே போதும். அவங்க போக போக அவங்களுக்கு இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரோக்ராம் லாங்குவேஜ் அந்த சில ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் வச்சு தான் நான் எடுப்பேன் ஃப்ரெஷராக. சரிங்களா? தேங்க்யூ சார். ஓகே. Thank you, sir. Thank you for sharing your experience. ஓகேப்பா. எண்ட் ஆஃப் த டே ஸ்டூடெண்டா நீங்க இருக்கும்போது நிறைய விஷயத்த கத்துக்கோங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு அதோட வேல்யூ தெரியாது.
ஏன்னா நீங்க இப்போ ஒரு ஆல்ரெடி ஒரு காசு கட்டி ஒரு இடத்துல இருக்கீங்க சரிங்களா. இப்போ நீங்க ஆல்ரெடி இருக்கும்போது இந்த லைக் என்ன சொல்றது, இந்த பிரசன்டேஷன் கூட பண்றது கூட ஓகே, நான் அந்த வெளியே போய் பண்ணுவாங்கல்ல அது கூட பொசிஷன் திங் ஓகேனா. அதற்கு இருந்தால் உங்களை நீங்க டெவலப் பண்ணிக்கங்க. அஸ் அட்வைஸா நான் சொல்றேன், நீங்க ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றது கூட இல்ல, ஒரு கம்பெனி மட்டும் இல்ல, உங்களுக்கு பிடிச்ச விஷயம் லைக் இருக்குல்ல, எனக்கு இல்ல எனக்கு ஒரு இதாகணும், இது லைக் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணா ஓகே ஸ்டார்ட்ல இருந்து நீங்க என்ன வரைக்கும் போகலாம். இல்ல எனக்கு இல்லப்பா எனக்கு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னா அதுக்கான வேலை என்னோட கண்டென்ட் ரைட்டிங் சம்திங் இப்போ அதை பத்தி நீங்க லேர்ன் பண்ணிட்டு சின்ன சின்ன இருப்போம். ஏன்னா இந்த 4 வருஷம் நீங்க போட்டிருக்க எஃபெக்ட் வந்து பின்னாடி உங்களுக்கு பிளே ஆகும். அது இப்போ அதோட வேல்யூ தெரியாட்டாலும் பின்னாடி அதோட வேல்யூ உங்களுக்கு கன்ஃபார்ம் தெரியும். ஏன்னா இப்போ ஒரு யூடியூப் சேனல் சம்திங் நீங்க ஆரம்பிக்கிறீங்கன்னு வைங்களேன், ஆரம்பிக்கிறீங்க இப்போ உங்க காலேஜ் சரௌண்டிங்ல இருக்கிற ஃபாலோ பண்ணுவாங்க, இப்போ உங்க சீனியர்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த கிரைட்டீரியாலாம் இப்போ காலேஜ் விட்டு நீங்க வெளியே போனதுக்கப்புறம் நீங்க சொல்ல முடியாது, அந்த ஃபாலோவர்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்குமா தெரியாது, அந்த எக்ஸ்போசர் உங்களுக்கு கிடைக்குமா தெரியாது. ஒரு ஸ்டூடெண்ட் லெவலா இருக்கும்போது நிறைய விஷயத்த நீங்க கத்துக்கிறது வந்து ஏன்னா யாரும் போய் உங்களுக்கு சொல்லி தர மாட்டாங்க. இது இந்த மாதிரி விஷயம் இருக்கு, இது நீங்க பண்ணுங்கன்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க, உங்களுக்கு நீங்களா கத்துக்கிறது தான். ஸோ அந்த கேசஸ் இருக்கும்போது உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த இது பண்ணிக்கோங்க. அதுல வந்து என்ன பண்ணி காலேஜை தாண்டியா இருந்தாலும் காலேஜ் ஃப்ரீயா இருந்தாலும் நீங்க அதுக்கு இது பண்ணிக்கோங்க. எனக்கு வெப் டெவலப்பர் ஆகணும், இல்லை எனக்கு ஒரு ஆப் டெவலப்பர் ஆகணும்னா அது என்னென்ன ஆகணும், எந்தெந்த கேசஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க என் டு என் அதை பத்தி என்ன சொன்னா ஒரு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எந்த ஆப்கிட்ட நிறைய பேருக்கு தெரியாது இந்த கேசஸ்லாம். இப்போ எனக்கு ஒரு இது சாஃப்ட்வேர் இப்போ எனக்கு சாஃப்ட்வேர் டெவலப்பர் வெப் டெவலப்பர் ஆகணும், எனக்கு நான் இப்போ என்னென்ன பண்ணணும், இல்லை எனக்கு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும், இல்லை எனக்கு ஒரு கம்பெனி இது பண்ணணும், எனக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. அந்த கேசஸ்க்கு ஏன்னா இது தெரியுது. ஏன்னா என்ன சில பேர் முடிவு பண்ணிடுறாங்க, எனக்கு வந்து வெப் டெவலப்பர் ஆகணும்ப்பா, எனக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆகணும், இல்லை எனக்கு ஒரு சார் சொல்லுவாப்பா செஷன் என் பண்ணிக்கலாமா சார்? ஓகே சரிங்களா. ஓகே சார், விஷிங் ஆல் தி பெஸ்ட் சரிங்களா. தேங்க்யூ சார். Thank you, sir. ஓகே தேங்க்யூ சார். Thank you, sir. ஓகே Thank you, sir. தேங்க்யூ.